ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் காலை வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஸ்டாப் லாஸ் ஸ்ட்ரிக்ட்லி போடுங்க. ஸ்டாப் லாஸ் இல்லாமல் ட்ரேடே பண்ணாதீங்க. பொசிஷனை ஓவர் நைட்டுக்கு எடுத்துகிட்டு போகாதீங்க. அதாவது நாளைக்கு என்ன நடக்கும், தோராயமாக வாங்கி போட்டு பார்க்கலாம் அப்படின்னு. நிறைய பேர் இந்த சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா அவ்வளோ வாட்ஸ்அப் மெசேஜ். சார், நான் வந்து கால் ஆப்ஷனில் வாங்கி வச்சுருக்கேன், புட் ஆப்ஷனில் வாங்கி வச்சுருக்கேன், இப்போ என்ன பண்ணலாம், நான் எக்ஸிட் ஆகட்டுமா இல்லை வெயிட் பண்ணட்டுமா, என்ன ஆகும் ஏதாகும். நான் உங்களுக்கு ஆல்ரெடி நம்ம பழைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு எல்லாருக்கும் தெரியும், ஸ்டாப் லாஸ் போடாமல் ஆல்மோஸ்ட் யாரும் ட்ரேட் பண்ண மாட்டேங்க. தெரியும், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் புதுசாக வந்தவங்களுக்கு அது கொஞ்சம் நீங்களும் கொஞ்சம் கமெண்ட்ஸ் மூலிமா எடுத்து சொல்லுங்கள். நீங்கள் ஓவர் நைட்டில் பொசிஷன் எடுத்துகிட்டு போயிட்டீங்க அப்படின்னு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நேற்று சாட்டர்டேலேருந்து பார்த்தீங்கன்னா, சார் எனக்கு வந்து 1 lakh லாஸ் இருந்துச்சு, நான் வந்து என்னால் அவ்வளோ லாஸ் ஏற்றுக்க முடியல, நான் வந்து மறுநாளுக்காக கேரி ஃபார்வர்ட் பண்ணுறேன், அப்படியே ஹோல்ட் பண்ணிட்டேன், இப்போ என்ன சார் பண்ணுறதுன்னாங்க. நீங்கள் அந்த 1 lakh ஏன் லாஸ் ஆச்சு அப்படின்னு கொஞ்சம் நீங்கள் யோசனை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, அது மேபி ஒரு 10,000 லாஸ் கொடுத்துட்டு வெளியே வர வேண்டியது. நீங்கள் அப்படியே வெயிட் பண்ணி ஸ்டாப் லாஸ் போடாமல் அந்த லாஸை வந்து பெருசாக்கி ஈவினிங் டைம் 3 மணிக்கு 3:15 மணிக்கு பார்ப்பீங்க. அப்போ என்ன ஆகுனா, உங்களால் அந்த பெரிய லாஸை உங்களால் ஜீரணிக்க முடியாது. என்ன பண்ணுவீங்கன்னா, கேரி ஃபார்வர்ட் பண்ணுவீங்க, ஒரு நாள் அடுத்த நாளுக்கு கொண்டு போகலாம் அப்படின்னு பண்ணுவீங்க. ஸோ அது வந்து ரொம்ப மனசளவில் ரொம்ப பாதிப்பு ஏற்படுத்தும். மறுநாள் ஒரு தோராயமாக கூட்டு அந்த அசையை என்ன சொல்கிறது, ஒரு டபுளாக வந்துடுச்சு, ஒரு 1 lakh லாஸ் ரிகவர் ஆகிடுச்சுன்னா ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. ஆஹாப்பா சாமி, எனக்கு போதும், நான் 1 லட்சம் ரிகவர் ஆகிடுச்சு, எனக்கு நான் வெளியே வந்துட்டேன் அப்படின்னு பண்ணுவீங்க. அது வந்து கேம்லிங் மாதிரி சொல்லுவோம். அதுக்கு நம்ம ஷேர் மார்க்கெட்டில் அந்த மாதிரி ட்ரேட் பண்ணால் கேம்லிங் அப்படின்னு சொல்லுவோம். தயவு செஞ்சு அது மாதிரி பண்ணாதீங்க. அது என்ன இருக்குதோ முனையிலே கிள்ளி எடுத்துட்டு ட்ரேடிங் பிஸ்னஸாக பண்ணுங்கள். நீங்கள் வந்து அது தோராயம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இது என்னுடைய அன்பான ரிக்வெஸ்ட். கொஞ்சம் பார்த்து கவனமாக இருங்க. இந்த 2 நாள் ரொம்ப அவ்வளோ வாட்ஸ்அப் மெசேஜ் பார்த்தீங்கன்னா, சார் என்ன சார் பண்ணுறது, இப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்த மனுஷனுக்கு சின்ன முனையிலே கிள்ளி ஏறி வேண்டியது வந்து பொசிஷன் ஓவர் நைட் எடுத்து போகிறாங்க. ஓகே, ஸோ கொஞ்சம் அதை பார்த்துக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் என்ன மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க. நம்ம வந்து ஃப்ரீ வெபினாரில் மீட் பண்ணலாம். 25K சப்ஸ்கிரைபர்ஸ் ஆனவொடனே உங்களுக்கு எல்லாம் நான் ப்ராமிஸ் பண்ண மாதிரி 25K சப்ஸ்கிரைபர்ஸ் ஆன உடனே நம்ம வந்து ஃப்ரீ வெபினார் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். டேட்டில் உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுறேன். உங்களுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துடும். ஓகே, ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டி 50 இன்றைக்கி எங்கே சார் ஓப்பன் ஆகும்? நிறைய பேர் டென்ஷனில் இருக்காங்க. மார்க்கெட் நெகட்டிவாக தான் ஃப்ரெண்ட்ஸ் ஓப்பன் ஆகும். குளோபல் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி 117 காமிக்குது. யூஎஸ் நாஸ்டாக் பார்த்தீங்கன்னா 198 மைனஸில் இருக்குது. ஆல்மோஸ்ட் மார்க்கெட் எல்லாமே நெகட்டிவில் தான் இருக்குது. நீங்கள் டவ் ஜோன்ஸ் இண்டஸ்ட்ரியல் பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் வந்து உங்களுக்கு நெகட்டிவ் தான் காமிக்குது. ஸோ ஓவரால் வந்து மார்க்கெட் நெகட்டிவில் தான் போகுது. ரைட்டுங்களா? சரி, எந்தெந்த கண்டிஷன் என்ன ஆகும், இங்கே என்ன நிலவரம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது ஃபெபினாக்கு ரீடெஸ்ட்மெண்ட் போட்டிருக்கும் பாருங்கள். இதனுடைய ரீடெஸ்ட்மெண்ட் லெவல் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் லெவல், அதாவது இந்த 17,350 400 இது வந்து சப்போர்ட் எடுக்க வேண்டியது. இங்கேருந்து சப்போர்ட் எடுத்துனா அப் மூவ் பார்த்துருக்கலாம். ஸோ மார்க்கெட் இங்கேருந்து நெகட்டிவ் ஓப்பன் ஆகிறதுனால நம்ம நெக்ஸ்ட் லெவல் எங்கே அப்படின்னு பார்த்தோம், ப்ரைஸ் மூவ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.38 வரலாம் வந்து ப்ரைஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். 0.38 அந்த லெவல் எந்த வருதுன்னா 17,000 வருது. கிட்டத்தட்ட 300 புள்ளிகள் வந்து இங்கேருந்து சேலிங்கான ஒரு வியூ பார்க்கலாம். 300 புள்ளிகள் நிஃப்டி 50 இங்கேருந்து போகலாம். 300 புள்ளி ஒரே நாளில் வருமானா சொல்ல முடியாது ஃப்ரெண்ட்ஸ். ஒரு நாள்லேயும் வரலாம், ஒரு வாரத்துலேயும் வரலாம், ரீடெஸ்ட்மெண்ட் எடுத்தும் வரலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம இப்போ வந்து ஷார்ட்டில் போயிட்டு பார்க்கலாம். கொஞ்சம் உள்ளே போய்ட்டு ஜூம் பண்ணி பார்க்கலாம். இது வந்து 4 hour சார்ட். இது இப்போ நான் 10 மினிட்ஸில் என்ன நிலவரம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஜஸ்ட் லெவல் மட்டும் ஞாபகம் வச்சுங்க. 17,000 வந்து ப்ரைஸ் மூவ் ஆகும். 17,000 ப்ரைஸ் மூவ் ஆகும்னா நமக்கு வந்து ஒரு புல் பேக் தேவைப்படுது. சப்போஸ் உங்களுக்கு மார்க்கெட் வந்து கீழே ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 17,200க்கு ஓப்பன் ஆகுது, ஒரு 100 பாயிண்ட்ஸ் ஓப்பன் ஆகுதுன்னா அப்படியே வந்து ஃபால் ஆகாது. என்ன பண்ணுவோம், திரும்ப வந்து ரீடெஸ்ட்மெண்ட்டுக்காக மேலே போகும், அகைன் வந்து அங்கேருந்து ஃபால் ஆகும், திரும்ப ரீடெஸ்ட்மெண்ட்டுக்காக போகும், அகைன் அங்கேருந்து ஃபால் ஆகும். ப்ரைஸு இந்த மாதிரி தான் ஃபால் ஆகுமே தவிர உங்களுக்கு கண்டினியூ ஒரே ஐடியா ஃபால் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மி. ஏன்னா அங்கங்கே வந்து ப்ராஃபிட் புக்கிங் பண்ணுவாங்க. ஷார்ட் பண்ணியிருக்கிறவங்க ப்ராஃபிட் புக்கிங் பண்ணுவாங்க. மேபி நீங்கள் புட் ஆப்ஷனில் ஹோல்டிங் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட் கிடைக்கும். இன்றைக்கி நான் அதான் இப்போ வீடியோ ஸ்டார்டிங்கில் சொன்னேன் இல்லைங்களா? ஸோ உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். அது வந்து என்ன சொல்கிறது, நம்ம கேம்லிங் டைப்பில் வர ப்ராஃபிட் தோராயமாக வாங்கி வைக்கலாம் அப்படின்னு. நீங்கள் விஷயம் தெரிஞ்சு பண்ணிங்கன்னா சந்தோஷம்,
விஷயம் தெரியாமல் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கஷ்டமான விஷயம். மேபி இன்றைக்கி ப்ராஃபிட் வந்துடலாம், நாளைக்கு வந்து லாஸில் கொண்டு போய் விட்டுரும். ஓகே, ஸோ அதில் கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க. சரி, இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, நம்ம மேலேருந்து ஒரு ட்ரெண்ட் லைன் போடலாம். ஓகே, ப்ரைஸு ஃபால் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். ஒரு எக்ஸாம்பிள் வந்து ப்ரைஸ் இங்கே ஃபால் ஆகுது. ஸோ ப்ரைஸு இங்கேருந்து ஃபால் ஆன உடனே கொஞ்சம் வந்து ஃபுல் புல் பேக் ஆக விடுங்க, ரீடெஸ்ட்மெண்ட் ஆக விடுங்க. மேபி இது சப்போர்ட்டாக ஒர்க் ஆகும். ஸோ இந்த ரேஷன்ஸ் வந்து உங்களுக்கு ஒர்க் ஆச்சு அப்படின்னா திரும்ப வந்து ஃபாலிங் பார்க்கலாம். நீங்கள் இந்த ட்ரெண்ட் லைன் கட் ஆனோடனே நீங்கள் சேலிங்கான போய் பார்க்கலாம். அப்போ என்ன ஆகும்னா, மார்க்கெட்டு ஒரு ஃபால் ஆன உடனே ஒரு புல் பேக் அல்லது பேஸ் அமைக்கும் கொஞ்சம் நேரம். ஏன்னா வந்து கண்டினியூவாக ரன் ஆகிறதுல மார்க்கெட் ஓப்பன் ஆனோன்னு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஒன்று பேஸ் அமைக்க விடுங்க அல்லது ரீடெஸ்ட்மெண்ட்டாக விடுங்க. ரீடெஸ்ட்மெண்ட் ஆகும். இந்த ட்ரெண்ட் லைன் கட் ஆனோடனே நீங்கள் சேலிங்கான வியூ அகைன் பார்க்கலாம். ஓகேங்களா? உடனே பேக் டு பேக் மார்க்கெட் போயிட்டே நான் பின்னாடி போய் சேல் பண்ணுறேன் என்ன ஆகும்? மார்க்கெட் கீழே வரும். அந்த புல் பேக்கில் உங்களோட ஸ்டாப் லாஸ்லாம் ட்ரிகர் ஆகும். நீங்கள் எங்கே போட்டிருப்பீங்கன்னு தெரியாது, அந்த ஸ்டாப் லாஸ்லாம் ட்ரிகர் ஆகும். யாருக்குன்னு தெரியும்? மேபி ஃபுல்லாக அதுலேருந்து 17,400 திரும்ப உள்ளே வந்துருச்சுன்னா அவ்வளோ மார்க்கெட் வந்து கெயின், திரும்ப பாசிட்டிவ் வந்துடும். அப்போ என்ன பண்ணுவீங்க? இப்போ எல்லா மார்க்கெட் நெகட்டிவாக தான் இருக்குது இப்போதைக்கு நிலவரப்படி. மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு ஒரு 11 மணிக்கு 11:30 மணிக்கு ஏதாச்சும் ஒரு பாசிட்டிவ் நியூஸ் வந்துச்சு அப்படின்னா ஃபுல்லாக ரிகவர் ஆகிடும். அப்போ என்ன பண்ணுவீங்க? ஓகே, அது மாதிரிலாம் கிடையாது. ஸ்டாப் லாஸ் மார்க்கெட்டில் எது வேணால் நடக்கும். ஸ்டாப் லாஸ் மேலே கொஞ்சம் கவனம் வச்சுங்க. கிளியராக தெரிஞ்சுங்க. நான் எல்லாம் டெலீட் பண்ணி திரும்பவும் உங்களுக்கு மார்க்கெட்டு 17,300க்கு கீழே ஓப்பன் ஆகுது அப்படின்னா 17,200க்கு கிட்டத்தட்ட ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுக்கங்களேன். நம்மளோட நெக்ஸ்ட்டு சப்போர்ட் லெவல் எங்கே இருக்குது? 17,000. ஓகேங்களா? 17,000 வரலும் சப்போர்ட் லெவல் இருக்குது. ரைட்டுங்களா? ஸோ இந்த லெவலுக்குள்ளே உங்களுக்கு புல் பேக் அடித்து ஒரு பிரேக் டவுன் ஆச்சுன்னா 17,000 வரலும் நீங்கள் ரன் பண்ணலாம். அதில் நீங்கள் ட்ராவல் பண்ணலாம். அதான் சேலிங்கான ட்ராவல் பண்ணலாம். அந்த புல் பேக் கிடைக்காத வரலும் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா மண்டே அப்படின்றதுனால ஓவரால் அந்த மூமெண்டம் கிடச்சிட்டு பண்ணால் பிரேக் கேப் டவுன் ஆனோடனே ஒரு பேஸ் அமைச்சிட்டு மார்க்கெட் க்ளோஸ் ஆகிடும். நாளைக்கு என்ன பண்ணுவோம்? திரும்ப அங்கே கேப் டவுன் ஆகும். அப்போது அந்த ப்ராஃபிட் வந்து ஓவர் நைட் என்ன சொல்லுவாங்க, நீங்கள் கேரி ஃபார்வர்டு பொசிஷன் பண்ணுறாங்களே அவங்க வந்து ப்ராஃபிட் பிடிஎஸ்டி எஸ்டிபிடி பண்ணுறவங்க அந்த கேப் டவுனை யூஸ் பண்ணிக்குவாங்க. ஒருவேளை உங்களுக்கு 11-12 மணிக்கு உங்களுக்கு பேஸ் அமைச்சிட்டு அகைன் பிரேக் டவுன் ஆச்சு அப்படின்னா திரும்ப நீங்களே இன்றைக்கி அந்த ப்ராஃபிட்டை எடுத்துக்கலாம். உங்களுக்கு புரியும் நம்புகிறேன். அதாவது பின்னாடியே ஓடாதீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது மாதிரி ஒரு புல் பேக்காக வெயிட் பண்ணுங்கள். மார்க்கெட் டவுன் ஆச்சா, டவுன் ஆன உடனே ஒரு புல் பேக்கை வெயிட் பண்ணுங்கள். ஒரு பிரேக் டவுன் ஆகட்டும், அகைன் சேல் பண்ணுங்கள். மேலே வந்து ஸ்டாப் லாஸ் போடுங்க. அதே மாதிரி இந்த இடத்துல உங்களுக்கு கேப் டவுன் ஆச்சா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். மார்க்கெட் மேலே வரட்டும், கொஞ்சம் ரிகவர் ஆகட்டும், அகைன் பிரேக் டவுன் ஆச்சுன்னா சேல் பண்ணுங்கள். இது நிஃப்டி 50 கண்டிஷன். 17,000 நல்லா நம்ம நிறைய பேர் என்ன சொல்லலாம், சார் நீங்கள் இந்த லெவல் அப்படின்னு சொல்கிறீங்க, அது எந்த லெவல்னு தெரிய மாட்டேங்குது, கொஞ்சம் மென்ஷன் பண்ணுங்கள் அப்படின்னாங்க. 17,000 வந்து உங்களுக்கு சப்போர்ட் லெவலாக வரும். 17,000 உங்களுக்கு கீழே வந்து சப்போர்ட் லெவலாக ஒர்க் ஆகும். இந்த 17,300க்கு கீழே உங்களுக்கு ஒரு புல் பேக் கிடச்சி அப்படின்னா நீங்கள் சேலிங்கான வியூ பார்க்கலாம். 17,000 வரலும் பையிங்கான வியூ கிடையாது. பையிங்கான வியூலாம் ஒன்று இருக்குது. 17,400க்கு மேலே போனால் தான் உங்களுக்கு பையிங்கான வியூ தர, அது வரலும் பையிங்கான வியூ கிடையாது. மார்க்கெட் கீழே வருது, ரிகவர் ஆகட்டும். அதில் நிறைய உங்களுக்கு சப்போர்ட் நல்லா ஸ்ட்ராங்காக எடுக்கணும். அதுக்கப்புறம் தான் பையிங்கான வியூ. மார்க்கெட் ஓவரால் மார்க்கெட் நெகட்டிவ் இருக்கிறதுனால நீங்கள் சேலிங்கான வியூ மட்டுமே பாருங்கள். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பேங்க் நிஃப்டிக்கு போகலாம். பேங்க் நிஃப்டியில் என்ன நிலவரம் நம்ம டே சார்ட் பார்த்து வந்துடலாங்களா ஒரு டைமு? 4 ஹவர்ஸ் பார்த்துலாங்களா? 4 ஹவர்ஸ் தான் இருக்குதுங்களா? ரைட்டு, ஓகே. ஃப்ரெண்ட்ஸ் 4 ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து சப்போர்ட் லெவலில் ஃபஸ்ட் லெவல் சப்போர்ட் இருக்குது. இந்த லெவல் பிரேக் டைம் 38,750 வந்து நெக்ஸ்ட் லெவலில் இருக்குது. ரைட்டுங்களா? நம்ம டே சார்ட்டை பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் லாங்கில் போய் பார்த்தா கொஞ்சம் கிளாரிட்டி தெளிவாக இருக்கும். வேறு எதுவும் இல்லை, அதுக்கு லாங் போகிறேன். அதாவது ஒன்றும் இல்லை, நீங்கள் பாருங்கள், இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருந்தது. இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல் பிரேக் அவுட் ஆகிடுச்சு. அப்போ என்ன ஆகுது? சப்போர்ட் லெவலாக ஒர்க் ஆகும். இது 39,500 வந்து ஒரு ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருந்தது. அது பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் என்ன இருக்குது இந்த இடத்துல? 38,500 நம்ம எந்த லெவல் அக்யூரேட்டாக கரெக்டாக பார்த்துலாருங்க. 38,600 கம்மி. ஓகே, 38,500 வந்து நெக்ஸ்ட் லெவலாக உங்களுக்கு ஒர்க் ஆகும். அதாவது இந்த ரெசிஸ்டன்ஸ் இருக்கு இல்லைங்களா, இது வந்து நெக்ஸ்ட்டு சப்போர்ட்டாக ஒர்க் ஆகும்.
38,500 வந்து நெக்ஸ்ட்டு சப்போர்ட்டாக ஒர்க் ஆகும். இது டே சேட்டோடைய நிலவரம். ஓகேங்களா? நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி ஒரே நாளில் அந்த இடத்துல ப்ரைஸ் வந்துடும் அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள். ப்ரைஸ் வர்றதுக்கான சான்சஸ் அதிகம். அந்த இடத்துல நம்ம ஃபெபினாக்கி ரீடெஸ்ட் பண்ணி கூட போட்டு பார்க்கலாம் எந்த இடத்துல ப்ரைஸ் வர்றதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தேன் அப்படின்னா இந்த 25 லெவல் கட் பண்ணிடுச்சு அப்படின்னா ஃபெபினாக்கி லெவல் பார்த்தீங்கன்னா 38,200 காமிக்குது. இந்த லெவல் வரணும் அப்படின்னா 38,200 காமிக்குது. ஆனால் இந்த ப்ரீவியஸ் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் கணக்கு போட்டு பார்த்தோம்னா 38,500 காமிக்குது. இந்த லெவல் இது 38,500 வந்து இந்த லெவல் காமிக்குது. இந்த லெவல் கட் ஆச்சு அப்படின்னா 38,500 பார்க்கலாம், ஈஸியாக பார்க்கலாம். நம்ம சப்போர்ட்டுக்காக பார்த்தா ஏன்னா ஷார்ட் ஃபாலிங் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ரொம்ப பெரிய ஷார்ட் ஃபால் மார்க்கெட் இங்கே ட்ராவல் பண்ணிது. மார்க்கெட் நல்லா ஒரு நல்ல ஒரு ஸ்பீட் கொடுத்தது. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 2 3 ஒரு 5-6 கேனில் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. திரும்பவும் அங்கேருந்து ஃபாலிங்கான சான்ஸ் இருக்குது. உங்களுக்கு கம்ப்ளீட்டாக இந்த லெவல்லாம் கட் ஆகி 38,000 பிரேக் டவுன் ஆகிடுச்சுன்னா நல்லா கரெக்ஷன் பார்க்கலாம். மார்க்கெட்டில் என்ன சொல்லுது ஒரு புல் பேக்கோட நல்ல ஸ்ட்ராங் கரெக்ஷன் பார்க்கலாம். 200 EMA உங்களுக்கு டே சார்ட்டில் வந்துடும். உங்களுக்கு அடுத்தது நாளைக்கு உங்களுக்கு அப்டேட் மார்னிங் அப்டேட்டில் உங்களுக்கு சொல்கிறேன் எந்தெந்த லெவல் வரும்னு. இன்றைக்கான லெவல் மட்டும் பார்த்துங்க போதும். ஃபியூச்சர் ரொம்ப தூரம் தள்ளி ஒன்று பார்க்க தேவையில்ல. இன்றைக்கான லெவல் பார்த்தீங்கன்னா 39,500 லெவல் பிரேக் ஆகிடுச்சுன்னா 38,500 லெவல். இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க போதும். ரொம்ப லாங்கில் போய்ட்டு பார்க்க எது வேணால் மார்க்கெட் நடக்கலாம். ஸோ மொத்தத்தில் சேலிங்கான வியூ மட்டும் பாருங்கள். பையிங்கான வியூ கொஞ்சம் அவாய்ட் பண்ணிங்க. பையிங் மார்க்கெட் மேலே போனால் பரவாயில்ல, புல் பேக்கில் ரிகவர் ஆகிறதுக்காக மேலே போனால் பரவாயில்ல விட்டுங்க. திரும்ப அகைன் ஃபாலோ ஆகும். ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய்.